வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பிக்கப் வாகனம் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது என்ற தகவல் கிடைத்தது. நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் உடனடியாக சென்று அதை பார்த்து நமக்கு செய்தியை அனுப்பியிருக்கிறார். உதகை புதுமந்து சாலையில் இன்று காலை 5 மணி அளவில் பிக்கப் வாகனம் சென்றபோது 10 அடி பள்ளத்தில் உருண்டு விழுந்தது என்றும் அதில் கணவன் மனைவி இருவரும் பயணம் செய்திருக்கிறார்கள். செல்வராஜ் என்பவரும் அவருடைய மனைவி நிர்மலா ஆகியோர்கள் இந்த பிக்கப் வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். பயணம் செய்த நேரத்தில் புதுமந்து சாலையில் ஒரு பகுதியிலே செல்லுகின்ற போது கட்டுப்பாட்டை இழந்து புதுமந்து சாலையில் இந்த பள்ளத்தில் இந்த ஒரு பிக்கப் வாகனம் உருண்டு கவிழ்ந்து விழுந்திருக்கிறது. இதில் கணவன் மனைவி இருவருமே அவர்கள் அந்த பிக்கப் வாகனத்தில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதை அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களும் வாகன ஓட்டிகளும் உடனடியாக உதகை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். தீயணைப்பு நிலைய சிறப்பு நிலை அலுவலர் அன்பு எட்வர்ட், கல்வியின் போக்குவரத்து ஆகியோர்கள் தலைமையில் குழுவினர் உடனடியாக சென்றிருக்கிறார்கள். பாராட்டக்கூடியதாக ஒன்றிருக்கிறது. அன்பும் எட்வர்டும் உடனடியாக தங்களுடைய குழுவை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். சென்று விரைந்து அவர்கள் மீட்பு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பள்ளத்திலே விழுந்த பிக்கப்பிலே கணவன் மனைவி இருவரும் செல்வராஜ் நிர்மலா ஆகியோர்கள் சிக்கிக் கொண்டார்கள். உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் கயிறை கட்டி கீழே இறங்கியிருக்கிறார்கள். அந்த அதிகாலை வேலை இருள் சூழ்ந்திருக்கிறது. மலை வேரை பொழிந்து கொண்டிருக்கிறது. சேரும் சகதியுமாக இருக்கிறது. காடுகள் மண்டி கிடக்கிறது. இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்கள் தியாகம் என்பது இதுதான் உண்மை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் கீழே இறங்கி கயிறை கட்டி இறங்கி அந்த வாகனத்திலே சிக்கிக் கொண்டிருந்த செல்வராஜையும் அவருடைய மனைவி நிர்மலாவையும் பக்குவமாக அவர்கள் அதிலே இருந்து வெளியேற்றி அந்த பள்ளத்திலே இருந்து கயிறை கட்டி மேலே கொண்டு வருகிறார்கள். அந்த அம்மையார் அவர்கள் கால் வழிக்கிறது, கால் எடுத்து வைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். டெச்சர் இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குத்து பள்ளத்தில் எப்படி டிச்சரிலே கொண்டு வர முடியும் என்று ஆலோசித்து மெல்ல மெல்ல அம்மா நிர்மலா அவர்களை ஏற்றுகிறார்கள். பிறகு செல்வராஜையும் ஏற்றி பத்திரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிறு காயங்களோடு அவர்களை சேர்த்தி இருப்பதாக நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் உதகை புதுமந்து பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதோடு அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிகாலை வேளையில் தூங்குகின்ற வேளையில் கூட திறமையோடு விழித்திருந்து சுறுசுறுப்பாக உடனடியாக வந்து இந்த பணியிலே ஈடுபட்ட உதகை தீயணைப்பு சிறப்பு அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு எட்வர்ட், கவின் ஆகியோர்களுக்கு பாராட்டினை தெரிவித்தார்கள் என்றும் அதே நேரத்தில் போக்குவரத்து செல்லுகின்ற வாகன ஓட்டிகள் கூட வெகுவாக தீயணைப்பு வீரர்களை பாராட்டினார்கள் என்று நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் நீலமலை தொலைக்காட்சியும் அவர்களை பாராட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு நிமிஷம்
வண்டி மேல அப்படியே மேல எடுத்து போயிருங்க. நிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஏதாவது கொஞ்சம் மேல எல்லாம் புடிச்சுக்கோங்கப்பா. நல்லா புடிச்சுக்கோங்க. தம்பி போடுங்க, கை போடுங்க. நல்லா சீட்டு கொஞ்சம் இப்படி திரும்பிங்க. கொஞ்சம் அவருக்கு சார் ஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்குப்பா. ஸ்ட்ரக்சர் வேணுமா? இது போன்ற விபத்துகள் இந்த மழை காலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏற்படக்கூடும் என்றும், ஆகையினால் வாகன ஓட்டிகள் நிதானமாக வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். இதைப் போல கூடலூர் பகுதி கோழிக்கோடு சாலை நந்தட்டிக்கு அடுத்த முருகன் கோவில் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இதில் கோழிப்பாலத்தை சேர்ந்த ஒரு மாணவன் சிறுவன் ஸ்கூட்டியை ஓட்டி வந்திருக்கிறார். ஜிம்முக்கு காலையில் சென்று உடல் பயிற்சி எடுப்பது அவர் வழக்கம் என்றும், அந்த உடல் பயிற்சி செய்வதற்காக காலை 7:30-8 மணி அளவிலே அவர் கோழிப்பாலத்திலே காலேஜ் அருகிலே இருக்கின்ற அவருடைய இல்லத்திலே இருந்து கூடலூருக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார். வந்த வேளையில் மழையும் லேசாக தூறிக்கொண்டிருக்கிறது. சாலைகளும் மழை வெள்ளம் இருந்து கொண்டிருக்கிறது. கோழிக்கோடு செல்லுகின்ற வாகனங்களும் கோழிக்கோடு சாலையிலே இருந்து கூடலூரை நோக்கி வருகின்ற வாகனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் எப்படியோ அவருக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு அவர் வாகனத்திலே மோதினாரா, வாகனம் அவர் மேல் மோதியதா என்ற நிலை இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். இந்த வேளையில் அவர் தலையிலே அடிபட்டு சாலையிலே விழுந்து இரத்தப்போக்கு அதிகமானதின் காரணமாக ஆபத்தான நிலையில் இருந்திருக்கிறார். அக்கம் பக்கத்திலே இருந்தவர்கள், வாகன ஓட்டிகள் என்று பலரும் வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவர் இறந்திருப்பதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறது. இது சம்பந்தமாக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தீர விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இறந்த பையன் கோழிப்பாலம் ஒரு நாகநாதன் என்று சொல்லுகின்ற டிரைவர் வாகன ஓட்டியினுடைய மகனாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தையும் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக காவல்துறை தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்றும், அவர் தலையில் ஹெல்மெட் அணிந்து வந்தாரா, அணிந்து வரவில்லையா, எப்படி இந்த விபத்து நடந்தது, தலையில் எப்படி அடிபட்டது என்ற தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருப்பதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள்
நந்தட்டி பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். ஹலோ, நந்தட்டி முருகன் கோயிலுக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட். யாரு ஆக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்த போது, சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டுகின்ற போது நிதானமாகவே ஓட்டுவதில்லை. விமானத்தை ஓட்டுவதைப் போல அவர்கள் நினைத்துக் கொண்டு காத்திலே பறப்பது போல பறந்து கொண்டிருக்கிறார்கள். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் வளைவுகளை கொண்ட ஒரு சாலையாக இருக்கிறது. இதில் நிதானமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும். அதிலும் இருசக்கர வாகனத்திலே ஓட்டுகின்றவர்கள் மிக மிக நிதானமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும். காலம் நேரம் என்பது பொன் போன்றது என்றாலும் அதைவிட மனிதன் உயிர் மேலானது என்பதை உணர வேண்டும். பல பகுதிகளிலே பார்த்திருப்போம், காலம் பொன் போன்றது, ஆனால் அதைவிட உயிர் மேலானது என்ற வாசகங்களை படித்திருப்போம். இதை படித்தும் காலத்தை விரயமாக்கிறது என்று வேகமாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமது நீலமலை தொலைக்காட்சியும் இந்த செய்திகளை பார்த்து இதன் மூலமாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறது என்று தெரிவித்து, இதுபோன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்காக ஹெல்மெட்டை நீங்கள் கட்டாயமாக அணிந்து இருசக்கர வாகனத்தை ஓட்ட வேண்டும். வளைவுகளில் முந்தாமல் நீங்கள் நிதானமாக செல்ல வேண்டும். மழை காலத்தில் இன்னும் நிதானமாக நீங்கள் இருசக்கர வாகனத்தை சிறியவர்கள் ஓட்ட வேண்டும் என்று அறிவுரையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு NMTV யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாற வேண்டும். அதோடு உங்கள் பகுதியிலே நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? சிறப்பான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற, உள்ளூர் செய்திகளை தந்து கொண்டிருக்கின்ற, திரைப்படங்களை தந்து கொண்டிருக்கின்ற, அருமையான பாடல்களை, நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் பணம் கொடுத்து நீங்கள் கேபிள் டிவியை உங்களது இல்லத்தில் பார்க்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீங்கள் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று நகரோட பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.